வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டியே. ஒரு பக்கம் லவ்வர்ஸ்க்காக டெய்ரி மில்க், இன்னொரு பக்கம் சிங்கிள்ஸ்க்காக 5 ஸ்டார். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் எந்த சாக்லேட் வாங்கினாலுமே காசு எல்லாமே ஒரே ஆள் தான் போக போகுது. எஸ், ஏன்னா 2 பிராண்டுமே ஒரே கம்பெனிக்கு கீழே தான் ரன் ஆகுது. அந்த கம்பெனி தான் கேட்பரி. இதுக்கு பேர் தான் மல்டி பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரே பிராண்டு தான், ஆனால் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டெய்ரி மில்க் சில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸும் லவ்வர்ஸும் தான். ஸோ அதனாலேயே சில்கோட பேக்கேஜிங்லேயே ஹார்ட்லாம் கொடுத்து உள்ள பாப்அப் ஹார்ட்லாம் வச்சு நம்மளை எமோஷன் ஆக்கி வாங்க வச்சுருவாங்க. சரி, நம்மளும் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண சில்க் தான் கரெக்ட்னு சொல்லி வாங்கிடுவோம். அதே நேரத்தில் வேலண்டைன்ஸ் டேனாலே கடுப்பாகிற ஒரு குரூப் இருப்பாங்க, த சிங்கிள்ஸ். ஸோ அவங்களே நம்ம கஸ்டமர்ஸ் ஆகணும்னு சொல்லி தான் 5 ஸ்டார் இப்போ எஸ்கேப் வேலண்டைன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக்கேஜிங்கில் வேலண்டைன்ஸ் போகிறதுக்கு பதிலாக எஸ்கேப்னு போட்டு சிங்கிள்ஸோட ஹீரோவை மாறிட்டாங்க 5 ஸ்டார். ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். சில்க் மட்டும் இருந்தால் சிங்கிள்ஸ் வாங்க மாட்டாங்க, 5 ஸ்டார் மட்டும் இருந்தால் கப்புள்ஸ் வாங்க மாட்டாங்க. பிராண்டை 2 பர்சனாலிட்டியாக ஸ்பிளிட் பண்ணுறப்போ 100% பாப்புலேஷனும் தன்னோட கஸ்டமர்ஸாக மாறிடுவாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் தான் அவங்களோட கேபிட்டல். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் சில்க் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் இருந்தாலும் சரி, வின்னர் என்னமோ கேட்பரி தான். நீங்கள் டீம் டெய்ரி மில்கா இல்லை டீம் 5 ஸ்டார்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி சிங்கிளாக இருக்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தட்டி விடுங்க.